ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாதுகாப்பு படைகளில் பெண்களை சேர்க்க நுழைவுத் தேர்வு நடத்தப்படும். உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது மத்திய அரசு. தமிழகத்தில் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிகிறது. கடைசி கட்ட மனு தாக்கலில் வேட்பாளர்கள் தீவிரம். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நெல் கொள்முதல் செய்யும் முடிவை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கோயில்களில் தமிழில் அர்ச்சனை திட்டம் தொடர்பான வழக்கு. உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்தது தமிழக அரசு. நான்கு சக்கர வாகனங்களில் பம்பர் பொருத்தப்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணை நிரம்பியது. விவசாயத்திற்காக உபரி நீர் திறப்பு. சாத்தான்குளம் அருகே காரில் வைத்திருந்த பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட விபரீதம். கார் வெடித்து சிதறியதில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். கடல் நீரை வான் மேகங்கள் உறிஞ்சும் அரிய காட்சி. வியப்போடு படம் பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய். கோவா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குறுதி. மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவில் பெய்த கனமழை. வெள்ளத்தில் மூழ்கிய கொல்கத்தா நகர சாலைகள். பெங்களூருவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம். பாகிஸ்தானின் ISI உளவாளி கர்நாடகாவில் கைது. விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு அகாடமி மூலம் பெண்களை பாதுகாப்பு படைகளில் சேர்ப்பதற்கான நுழைவுத் தேர்வின் அறிவிப்பு அடுத்த ஆண்டு மே மாதம் வெளியிடப்படும் என மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு அகாடமி நுழைவுத் தேர்வை எழுத பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு அகாடமியின் நுழைவுத் தேர்வை எழுத பெண்களையும் அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு அகாடமி மூலம் பாதுகாப்பு படைகளில் பெண்களை சேர்ப்பதற்கான நுழைவுத் தேர்வு அறிவிப்பு அடுத்த ஆண்டு மே மாதம் வெளியிடப்படும் என மத்திய அரசு இன்று உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவு பெறுகிறது. இதனால் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நடைபெற்று வருகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் மனு தாக்கல் செய்வதில் வேட்பாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 14,952 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட இன்று ஒரே நேரத்தில் ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்ய குவிந்தனர். இதனால் வேட்புமனு பெறப்படும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
தமிழகத்தில் உள்ள கோவில்களில் தமிழில் அர்ச்சனை தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யலாம் என உத்தரவிட்ட தமிழக அரசு அதற்கான அர்ச்சகர்களையும் நியமித்தது. இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ரங்கராஜன் என்பவர் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழக அரசு சார்பில் இன்று கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தங்களை கேட்காமல் எந்த உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்கு சக்கர வாகனங்களில் பம்பர் பொருத்தப்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நான்கு சக்கர வாகனங்களில் பம்பர் பொருத்தப்படுவதால் விபத்து காலங்களில் ஏர்பேக் செயல்பட முடியாத நிலை ஏற்படுவதால் இதனை கருத்தில் கொண்டு நான்கு சக்கர வாகனங்களில் பம்பர்களின் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு தடை விதித்தது. பம்பர்களை அகற்ற வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து பம்பர் தயாரிப்பு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. பம்பர்கள் இருப்பதால் விபத்துகளில் ஏர்பேக் செயல்படுவது இல்லை என்பதற்கு அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லை என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களின் நலன் கருதியே மத்திய அரசு தடை விதித்துள்ளதாகவும் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் கூறிய நீதிபதிகள் மத்திய அரசின் உத்தரவை மாநில அரசுகள் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தனர். ஆபாச வீடியோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து அவர் இன்று சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவரான தொழிலதிபர் ராஜ் குந்த்ரா ஆபாச படங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் அவரை மும்பை போலீசார் கடந்த ஜூலை 19ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். 61 நாட்களுக்கு பிறகு ராஜ் குந்த்ராவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை ஆர்தர் சாலை சிறையில் இருந்து அவர் இன்று விடுவிக்கப்பட்டார். அதே நேரம் தலைமறைவாகியுள்ள ராஜ் குந்த்ராவின் உதவியாளர்களான யாஷ் தாக்கூர், பிரதீப் பக்ஷி ஆகியோரை பிடிக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குந்த்ரா வழக்கு பற்றி தகவல் தெரிவித்துள்ள மும்பை குற்றப்பிரிவு போலீசார் ராஜ் குந்த்ராவின் செல்போன், லேப்டாப், ஹார்ட் டிஸ்குகள் ஆகியவற்றில் 119 ஆபாச வீடியோக்கள் இருந்ததாகவும் அந்த வீடியோக்களை 9 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய அவர் திட்டமிட்டிருந்ததாகவும் கூறியுள்ளனர். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, வேலையின்றி பரிதவிக்கும் இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் நிதி உதவி உள்ளிட்ட 7 அம்சங்கள் கொண்ட தேர்தல் வாக்குறுதியினை கோவாவில் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ளார். கோவாவில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக அங்கு ஆளும் பாஜக கட்சியை வீழ்த்த காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவா தலைநகர் பனாஜி சென்ற ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கோவா சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சி வெற்றி பெற்றால் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கப்படுவது தடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் எம்எல்ஏ அல்லது எம்பி பரிந்துரையும் பணமும் இருந்தால் மட்டுமே அரசு பணி கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, வேலையின்றி பரிதவிக்கும் இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் நிதி உதவி, தனியார் வேலையில் 80% உள்ளூர் வாசிகளுக்கு வாய்ப்பு, கொரோனா காரணமாக சுற்றுலா பாதிக்கப்பட்டுள்ளதால் அதனை சார்ந்து வாழும் தொழிலாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் நிதி உதவி, சுரங்கங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனால் வேலை இழந்து தவிக்கும் தொழிலாளிகளுக்கும் 5000 ரூபாய் நிதி உதவி உள்ளிட்ட 7 அம்சம் கொண்ட தேர்தல் வாக்குறுதியினை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டார். ஆந்திராவில் விநாயகர் சிலையை நீரில் கரைப்பதற்கான ஊர்வலத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. வீடுகள், வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆளும் ஒய்எஸ்ஆர் கட்சிக்கும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சிக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. இந்த நிலையில் குண்டூர் மாவட்டத்தின் கோப்பரு கிராமத்தில் நேற்றிரவு விநாயகர் சிலை நீரில் கரைப்பதற்கான ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது இரு கட்சியினரின் ஊர்வலமும் ஒரே இடத்தில் சந்தித்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் கோப்பரு கிராமத்தில் உள்ள தெலுங்கு தேச கட்சி நிர்வாகி வீட்டில் ஒய்எஸ்ஆர் கட்சியினர் அத்துமீறி நுழைந்து
வீட்டு வாயிலில் நிற்க வைக்கப்பட்டிருந்த 6 வாகனங்கள் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களுக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கலவரத்தின் போது படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரிட்டன் வரும் இந்திய பயணிகள் ஆஸ்ட்ராசெனகா, ஃபைசர், மொடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளை தவிர்த்து பிற தடுப்பூசிகளை 2 தவணை போட்டிருந்தாலும் அவர்கள் தடுப்பூசி செலுத்தாதவர்களாகவே கருதப்படுவார்கள் என்ற பிரிட்டன் அரசின் புதிய கட்டுப்பாடு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இருந்து வரும் பயணிகளுக்கான புதிய விதிமுறைகளை பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இந்தியாவில் 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்கள் உட்பட அனைவருக்கும் 3 கட்ட கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக முதல் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பிரிட்டனுக்குள் நுழைந்ததும் இந்திய பயணிகள் மேலும் 2 சோதனைகள் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 10 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதல் நடவடிக்கைக்கும் அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரிட்டனின் புதிய சுகாதார கொள்கையின்படி ஆஸ்ட்ராசெனகா, ஃபைசர், மொடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டவர்கள் மட்டுமே முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் அதனை தவிர்த்து மற்ற தடுப்பூசிகளின் 2 டோஸ்களை செலுத்தி இருந்தாலும் அவர்கள் தடுப்பூசி செலுத்தாதவர்களாகவே கருதப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் அரசின் இந்த திடீர் அறிவிப்பால் அந்நாட்டு பல்கலைக்கழகங்களில் பல்வேறு படிப்புகளில் சேர காத்திருக்கும் இந்திய மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே டாஸ்மாக் கடையில் சிசிடிவியை உடைத்து கடையின் சுவரில் துளையிட்டு கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. லாக்கரை உடைக்க முடியாததால் 3.5 லட்சம் ரூபாய் பணம் தப்பியது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மேற்பார்வையாளர் அசோக், விற்பனையாளர் ரகுராமன் ஆகியோர் நேற்று இரவு வழக்கம் போல் பூட்டி சென்றுள்ளனர். இன்று கடையை திறக்க வந்தபோது ஷட்டர் போட்டு அறுக்கப்பட்டு கிடந்ததை பார்த்தனர். கடையின் பின்புறம் ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு சுவர் துளையிடப்பட்டிருந்ததும் சிசிடிவி உடைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இக்கடையில் ஏற்கனவே ஒருமுறை கொள்ளை நடந்துள்ளதால் கடையில் வசூலாகும் பணத்தை பத்திரப்படுத்த லாக்கர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொள்ளை முயற்சியில் லாக்கரை உடைக்க முயற்சித்து முடியாததால் கடைக்குள் இருந்த 3.5 லட்சம் ரூபாய் தப்பியது. மேலும் கடையில் வைத்திருந்த மது பாட்டில்களை சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் ஓட்டம் பிடித்துள்ளனர். சென்னையை அடுத்த திருநின்றவூரில் ஒரே நேரத்தில் 6 ஏடிஎம் மையங்கள் உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனர் ஒருவர் எந்திரங்களை உடைக்க முடியாமல் போனதால் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பிரகாஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த சேஷாத்ரி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக கடந்த சில தினங்களாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு மது போதையில் அவர் ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக கையில் சுத்தியுடன் திருநின்றவூர் பிரகாஷ் நகர் முதல் திருநின்றவூர் வரை சிடிஹெச் சாலையில் உள்ள எஸ்பிஐ, கனரா, ஆக்சிஸ் உள்ளிட்ட 6 ஏடிஎம் எந்திரங்களை உடைத்துள்ளார். ஆனால் ஏடிஎம் எந்திரத்தை உடைக்க தெரியாததால் கையில் இருந்த சுத்தியுடன் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நள்ளிரவில் கோவிலை இடித்த மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரத்தை அடுத்துள்ள சிராப்பள்ளி அருகே உள்ள அய்யனார் கோவிலில் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சமூகத்தினர் வழிபாடு செய்து வருகின்றனர். நேற்றிரவு மர்ம நபர்கள் இந்த கோவிலை இடித்துள்ளனர். இதையடுத்து மர்ம நபர்களை கைது செய்ய கோரி ராசிபுரம் ஆத்தூர் சாலையை மறித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எனினும் இதனை ஏற்காமல் பொதுமக்கள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இன்னைக்கு வந்து ராத்திரி மணி 12 மணிக்கு எங்க தெய்வத்தை எடுத்து எல்லாம் அடிச்சு விட்டாங்க, வேற அடிச்சுட்டாங்க. எங்களுக்கு அந்த கோயிலுக்கு எங்க
பூஜை செஞ்சு ஓமம் வளர்த்து கோயில் சிலையை புடிஞ்சு போட்டு வேலையெல்லாம் புடிஞ்சு போட்டு காவை வாங்கி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. உண்டியில் எல்லாமே நகை பணம் எல்லாமே காணும். 400 தலைக்கட்டா இறந்த இடத்த இன்னைக்கு விடிய காலம் எடுத்து போட்டாங்க. ஜாதி அடிப்படையில் நடந்திருக்குது. அங்க இருந்த காட்டுக்காரங்க தான் பண்ணியிருப்பாங்க, வேற யார் பண்ணியிருப்பாங்க? குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அமெரிக்கா புறப்படுகிறார். அவரின் பயண விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து வந்த பிரதமர் திரு மோடி 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக நாளை சிறப்பு விமானத்தில் அமெரிக்கா செல்கிறார். அவரின் பயண திட்டத்தின்படி வரும் 23ஆம் தேதி தொழில் அதிபர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். ஆப்பிள் தலைமை செயல் அதிகாரி டிம் ஹோக்கையை அவர் தனியே சந்தித்து பேசுகிறார். அன்றைய தினமே அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் பிரதமர் திரு மோடி சந்திக்கிறார். வரும் 24ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை வெள்ளை மாளிகையில் சந்திக்கும் பிரதமர் திரு மோடி ஆப்கன் விவகாரம், பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பேசவுள்ளார். அதன் பின்னர் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார். வரும் 25ஆம் தேதி நியூயார்க்கில் ஐநா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் திரு மோடி பின்னர் இந்தியா திரும்புகிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காரில் இருந்த பட்டாசு வெடித்ததில் கார் வெடித்து சிதறியது. இதனால் அருகில் இருந்த 30க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் சேதம் ஏற்பட்டது. சாத்தான்குளம் அருகே இடைச்சி விளை அனந்த விளையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் நெல்லை மாவட்டம் திசையன் விளை அருகே அணைக்கரையில் வெடிகளுக்கான கிடங்கு அமைத்து திருமணம் மற்றும் திருவிழாக்களுக்கு தயாரித்து கொடுத்து வருகிறார். அவர் 30,000 ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை காரில் வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். ரிமோட் மூலம் காரின் கதவுகளை அடைத்தபோது எதிர்பாராத விதமாக பட்டாசு வெடித்ததில் கார் வெடித்து சிதறியது. இதில் பாலகிருஷ்ணனுக்கு கையில் லேசான காயம் ஏற்பட்டது. அருகில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். அனுமதியின்றி காரில் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அவரை போலீசார் கைது செய்தனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 70 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அரசு பள்ளி ஆசிரியர் மீது ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கொளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியரான ராஜசேகரன் என்பவர் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்களில் வேலை வாங்கித் தருவதாக அங்குள்ளவர்களிடம் பணம் வசூல் செய்துள்ளார். இதை நம்பி 20க்கும் மேற்பட்டோர் அவரிடம் பணம் கொடுத்துள்ளனர். 70 லட்சம் ரூபாய் வரை ராஜசேகரன் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வேலையும் வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் திருப்பித் தராமல் ராஜசேகரன் இழுத்தடித்துள்ளார். இதனால் ஏமாற்றம் அடைந்தவர் மோசடி செய்த ராஜசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சசி மோகனிடம் புகார் மனு அளித்தனர். எனக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்காக வாங்கி தரனுக்காக ராஜசேகரன் எங்கள் குளத்துப்பாளையத்திலே தான் வசித்து வராரு. அவர்கிட்ட நாங்கள் அமௌண்ட்டு பே பண்ணோம். அதாவது எங்கள் ஊர்லேயே ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. எங்கள் ஊரில் மட்டும் குளத்துப்பாளையத்தில் மட்டும் 70 லட்ச ரூபா இருக்கும். நாங்களே அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து சேலம் கூப்பிட்டாங்க, கோபி கூப்பிட்டாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் போய் ஒத்துழைச்சோம். அவருக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சிட்டே தான் இருந்தோம். அவர் கடைசியாக வக்கீல் மூலிமா நேற்று வக்கீல் ஆஃபீஸ் எல்லாரும் போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட போய் பேசணுங்காட்டி நீங்கள் எங்கே போய் கேஸ் கொடுத்தணுமோ கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க எஸ்பி ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க. என்ன வேலைக்குமா? சத்துணவுக்கும் ஓஏ போஸ்டிங்க்கும். எங்க ஊர்ல ராஜசேகர் அப்படிங்கிறவங்க இல்லைங்க, அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல தாங்க டீச்சரா இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் டீச்சரா இருக்கிறதுனால சரி கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பி பணம் கட்டிட்டேங்க. சத்துணவு டீச்சருக்கு கொடுத்தேங்க. 3.5 லட்சம் கொடுத்தேங்க. 3.5 லட்சம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1 லட்சங்க, அப்புறம் வேலை வந்ததுக்கப்புறம் 2 லட்சம் கேட்டாங்க. 1 லட்சம் கொடுத்துருக்குது. வேலையே இல்லைங்க, பணம் திருப்பி கேட்டதுக்கு பணம் திருப்பி தர முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேங்க. பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேங்க. நாகையில் மருத்துவ குணம் கொண்ட நாவல் பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வேளாங்கண்ணி, தெற்கு பொய்கைநல்லூர், பூவை தேடி, காமேஸ்வரம், விழுந்தமாவடி, புதுப்பள்ளி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் 500 ஏக்கரில் நாவல் மரங்கள் உள்ளன.
இங்கு இந்த பழங்கள் அதிகம் விளைவதால் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன. கிலோ 80 ரூபாயில் இருந்து 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நாவல் பழங்கள் தற்போது கொரோனா காரணமாக வியாபாரிகள் வராததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தற்போது இப்பழங்கள் கிலோவுக்கு 20 ரூபாயில் இருந்து 30 ரூபாய் மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதோட சீசன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் நல்ல மகசூல் இருக்கும். இந்த வாட்டி நல்ல மகசூல் இருந்தும் கொரோனா காலகட்டத்தினால விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல விலை இருந்தது, 80லேருந்து 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் தான் ஏற்றுமதி ஆகுது. ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் அதிக அளவில் மகசூல் தரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிக அளவில் மகசூல் இருந்தோம். இந்த கொரோனா காலத்தில் வியாபாரிகள் இல்லாதனால விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நாவல் வந்து கிலோ 80லேருந்து 100 ரூபா வரைக்கும் விலை போனது. இந்த ஆண்டு வியாபாரிகள் யாருமே வராதனால 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் தான் விலை போகுது. இதனால கடுமையான நஷ்டத்தில் இருக்கும் விவசாயிகள். எங்களுக்கு தோட்டக்கலை சார்பாக அரசு எதுவும் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நெல் கொள்முதல் செய்யும் முடிவை கைவிட வேண்டும் என தமிழக அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி கொள்முதல் மையங்கள் மூலம் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் தற்போது கூட்டுறவு சங்கங்கள் வழியாக நெல் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூட்டுறவுத்துறை கடந்த காலத்தில் நெல் கொள்முதல் செய்தபோது நுகர்பொருள் வாணிப கழகத்தினர் ஒத்துழைப்பு இல்லாததால் விவசாயிகள் தனியாரிடம் நெல் விற்பனை செய்து நஷ்டம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ள விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் வழியாக நெல் கொள்முதல் செய்யும் முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அறுவடை நடக்கும் களத்து மேட்டிலேயே நெல் கொள்முதல் செய்ய நடமாடும் கொள்முதல் மையங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மதுரை மாவட்டத்தில் ஆண்டு முழுவதும் நெல் பயிரிடப்படுவதால் நிரந்தர கொள்முதல் மையம் வாடிப்பட்டியில் அமைத்து விவசாயிகளின் நலன் காக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்னும் பெரியார் பாசனத்தில் கால்வாயில் வந்து இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அறுவடையாக போகுது. எங்களுக்கு அரசு வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கிறதுக்கு விவசாய சங்கம் வந்து மூலியமாக எங்களுக்கு பண்ணித்தரணும்னு கேட்டிருக்கோம். நாங்கள் போன தடவை இதே மாதிரி வந்து விவசாய சங்கங்கள் மூலியமாக தான் நெல் கொள்முதல் அமைச்சு மக்கள்கிட்ட இருந்து நெல் வந்து விவசாயிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. இந்த தடவை கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கள் விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு தான் ஏற்படுத்தும். நுகர்பொருள் வாணிப கழகம் மூலயமா நேரடியாக நெல் கொள்முதல் பண்ணால் மட்டுமே விவசாயிகளுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பணம் பட்டுவாடா வந்து நேரடியாக கவர்மெண்ட்லேருந்து விவசாயிகள் அக்கௌண்ட்டுக்கே விழுகும். மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மாணவிகள் தங்கும் விடுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மருத்துவக் கல்லூரியில் இளநிலை, முதுநிலை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். கேரளா, ஒடிஷா, மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அங்கு இளநிலை 2ஆம் ஆண்டு பயிலும் 3 மாணவிகள், பயிற்சி மருத்துவர் ஒருவர் உள்ளிட்ட 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து 4 பேரும் மதுரை அரசு கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 4 பேரும் தங்கிய விடுதியை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளதோடு விடுதி மற்றும் கல்லூரியில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுடன் தொடர்புடைய மாணாக்கர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே கடல் நீரை வான் மேகங்கள் உறிஞ்சும் அபூர்வ காட்சியை மீனவர்கள் வியந்து ரசித்தனர். தங்கள் செல்போனிலும் அதனை படம் பிடித்தனர். ராமேஸ்வரம் அருகே மண்டபம் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடலில் கருமேக கூட்டங்களுக்கு மத்தியில் சுழற்காற்று சிறிது நேரம் தோன்றி மறைந்தது. இதனால் கடல் நீர் அதிவேகமாக உறிஞ்சப்பட்டு மேகமாக மாறியதை அப்பகுதி மீனவர்கள் நேரில் கண்டு வியந்தனர். இந்த அபூர்வ காட்சியை தங்கள் செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்தனர். அந்த இடத்துல என்னவா இருக்கு?
கடலின் மேல் வீசக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றாகவும் கடலின் காற்று சற்று வெப்பமாகவும் இருந்தால் கடலில் சுழல் எனப்படும் இந்த அதிசய நிகழ்வு உருவாவதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறினர்.